வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ். கிராம உதவியாளர் வேலை வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தமிழகத்தில் அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஜூலை 18 இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். இதில் இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 7 மாவட்டங்களுக்கு இதுக்குண்டான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. உங்களோட மாவட்டத்துக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணுறதுனா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணினா ஓவராலாக தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்டோட நேமும் அதில் வரும். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ரெக்ரூட்மெண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மாவட்டத்துக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே அதில் ஷோ ஆகும். உங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்கான்னு நீங்கள் அதில் செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் கரண்ட் டேட்டுக்கு வரலன்னா ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் டெய்லி ஒன்ஸு கூட நீங்கள் லாகின் பண்ணி அதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் உதாரணத்துக்கு நம்ம திருப்பூர் மாவட்டத்தோட வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டோட வேக்கன்சிஸ் டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யார் எலிஜிபிள் அப்படிங்கிற முழு தகவலை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு அப்படிங்கிற முழு தகவலையும் இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம ட்ரஸ்டட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் பேஜுக்குள்ளே போகும். அதில் பார்த்தீங்கன்னா டைட்டில்னு கொடுத்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதில் ஒவ்வொரு தாலுக்கு வைஸாக பிரிச்சுருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஊத்துக்குளி தாலுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸ்டார்டிங் டேட்டு ஜூலை 11 ஆகஸ்ட் 9 வரைக்கும் ஊத்துக்குளி தாலுக்காக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதிலே வியூன்னு கொடுத்தீங்கன்னா அதில் உள்ள நோட்டிஃபிகேஷன் வியூ ஆகும். அப்ளிகேஷனுங்கிற இடத்துல நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன் ஷோ ஆகும். ஸோ இதை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத கடைசியில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 2வது உடுமலைப்பேட்டு தாலுக்கா. அதுக்கு ஸ்டார்டிங் டேட் 10/7 ஆகஸ்ட் 8 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தாலுக்காவுக்கும் டேட் எண்டிங் டேட் டிஃபர் ஆகுது. ஸோ அதில் உங்கள் தாலுக்காவுக்கு என்ன டேட்டுங்கிறத அதில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா தாராபுரம் தாலுக்கு. அதுக்கு ஆகஸ்ட் 9 கடைசி தேதி. அடுத்தது திருப்பூர் சவுத்து, திருப்பூர் தெற்குக்கு ஆகஸ்ட் 8 கடைசி தேதி விண்ணப்பிக்கிறதுக்கு. அதே மாதிரி காங்கேயம் தாலுக்காவுக்கு ஆகஸ்ட் 8 லாஸ்ட் டேட்டு. அதுக்கடுத்து பல்லடம் தாலுக்கா, அதுக்கும் ஆகஸ்ட் 8 லாஸ்ட் டேட்டு. அவினாசி தாலுக்காவுக்கும் ஆகஸ்ட் 8 லாஸ்ட் டேட்டு. சப்போஸ் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் எல்லா தாலுக்கா வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வரலன்னா இதில் உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு நீங்கள் கால் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கலாம். இல்லை மெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா கலெக்டர் ஆஃபீஸில் நேரில் போனீங்கனாலும் நீங்கள் உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஊத்துக்குளி தாலுக்காவில் அதுக்குள்ள நோட்டிஃபிகேஷனில் வியூங்கிற ஆப்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அதில் டவுன்லோட் ஆப்ஷனில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதில் வர்ற பிடிஎஃபை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த பிடிஎஃபில் ஓப்பன் பண்ணோம்னா அதில் திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குளி வட்டத்தில் 16 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதி வாய்ந்த நபர்களிடம் விண்ணப்பம் வரவேற்கப்படுகிறது. இடஒதுக்கீடு கல்வி தகுதி அது உள்ளவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்கணும்னு போட்டிருக்கிறாங்க. விண்ணப்பம் பெறப்படும் நாள் 11/7/2025 அலுவலக நேரங்களில் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி இதில் கொடுத்துருக்க ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி என்னென்ன டீட்டெயில் கேட்டிருக்காங்களோ, ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்களோ அதெல்லாமே கொண்டு போய் நீங்கள் ஆஃபீஸில் டேரெக்டாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கு ஆகஸ்ட் 9 சாயங்காலம் 5:45 வரைக்கும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எழுத்து தேர்வு செப்டம்பர் 6 எக்ஸாம் நடக்கும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. மாறுதலுக்கு உட்பட்டது. மேபி டேட்டு மாற்றினாலும் மாற்றுவாங்க. சப்போஸ் மாற்றுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அது மெசேஜோ மெயில் மூலமாக உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுவாங்க. இதுக்கு எக்ஸாமுக்கு அப்புறம் நீங்கள் எக்ஸாமில் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ இருக்கும். அது செப்டம்பர் 22 இது செப்டம்பர் 26 நடக்கும்னு சொல்லி போட்டுருக்குறாங்க. சம்பளம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் 11,100 மேக்ஸிமம் 35,100 வரைக்கும் கொடுக்குறாங்க. பணி நிரப்பப்பட உள்ள கிராமத்தின் பெயர் விவரம்னு சொல்லிட்டு மேட்டுப்பாளையம், நல்லிக்கவுண்டம்பாளையம், பூனம்பட்டி, எருமைக்காரன்பாளையம், கம்மாளக்குட்டை, பூலாங்குளம், நெட்டிச்சிப்பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு 16 கிராமத்தோட பெயர் டீட்டெயில் கொடுத்துருக்குறாங்க. இந்தந்த ஊரில் மட்டும்தான் வேக்கன்சி இருக்குதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இன சுழற்சி அப்புறம் ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக யார் யாருக்கு இந்த போஸ்டிங் போகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி அப்புறம் முன்னுரிமை பெண்களா ஆண்களா பொதுன்னு கொடுத்துருச்சுன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்புறம் ஆதரவற்ற விதை இருக்கிறவங்களுக்கும் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் தாய் தந்தையற்றவருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாமே இந்த டீட்டெயில் இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்துக்கோங்க. அப்புறம் கல்வி தகுதி பார்த்திங்கன்னா 10th நீங்கள் பாஸ் ஆகியிருந்தவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம், ஃபெயிலாக இருக்கவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் மொழியை கட்டாய பாடமாக கொண்டு 10ஆம் வகுப்பு தேர்வு நீங்கள் எழுதியிருக்கணும்.
ஒரு 10th வந்து நீங்கள் பாஸ் ஆகிருந்தாலும் ஃபெயிலாக இருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். பட் தமிழ் மொழி வந்து 10th ஸ்டாண்டர்டில் கம்பல்சரி ஒரு லாங்குவேஜாக நீங்கள் படிச்சிருக்கணும். அப்புறம் 10th மதிப்பெண் சான்று தேர்ச்சி பெற்றிருந்தாலோ தோல்வி பெற்றிருந்தாலோ அதுக்குண்டான எவிடன்ஸ் மார்க் ஷீட் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழில் வந்து உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுவே இருந்தால் போதும். ஊத்துக்குளி தாலுகாவுக்கு அப்ளை பண்ணுறவங்க ஊத்துக்குளி வட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும். அந்த தாலுகாவில் நீங்கள் குடியிருக்கிறவங்களாக இருக்கணும். வேறு தாலுகாவுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்களோட அட்ரஸ் டாக்குமெண்ட் எந்த தாலுகாவில் இருக்கோ அந்த தாலுகாவுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். வேறு தாலுகாவுக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. தேர்வு செய்யப்படுகிற நடத்தை குறித்த முந்தைய குற்றப்பின்னணி குறித்த நியமன ஆவலர் அறிந்து திருப்தி அடைய வேண்டும். அப்புறம் அடிப்படை விதியின் கீழ் உடற்தகுதி சான்றிதழை சமர்ப்பிக்கணும். மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். சைக்கிள் வந்து உங்களுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். வயது வரும் இருசக்கர மோட்டார் வாகன ஓட்டுநர் வைத்திருப்பின் மிதிவண்டி ஓட்ட தேர்வு நடத்த தேவையில்லை. நீங்கள் 2 வீலர் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா சைக்கிள் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு தேர்வு செப்பரேட்டாக இருக்காது. வயது வரும் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். எல்லா பிரிவினருக்குமே எல்லா கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும். அதிகபட்சம் வந்து ஜென்ரல் கேஸ்ட்டுக்கு வந்து கம்யூனிட்டிக்கு வந்து 32 வயசு. பிசி, எம்பிசி, பிசி முஸ்லீம் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 37 வயசு மேக்ஸிமம் இருக்கணும். எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கும் சேர்த்து. மாற்றுத்திறனாளிக்கு வந்து அதிகபட்ச வரம்புடன் 10 வருஷம் வந்து கூடுதலாக இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. முன்னாள் இராணுவத்திற்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது. ஸோ விண்ணப்பிக்கும் முறை கிராம உதவியாளர் பணியிடங்கள் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை திருப்பூர் மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் நம்ம கொடுத்த லிங்க் தான் பதிவிறக்க செய்து கேட்டிருக்க தகவலை ஃபில் பண்ணி ஆஃபீஸ்க்கு வந்து டேரெக்டாகவோ இல்லை நீங்கள் ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் மூலமாகவோ அனுப்பிச்சி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இதுதான் அதுக்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்மு. கிட்டத்தட்ட எல்லா டிஸ்ட்ரிக்குமே சேம் அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா தாலுகா இது அட்ரஸ் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் வச்சு இந்த ஃபார்மெட்டில் நீங்கள் எல்லா டிஸ்ட்ரிக்குமே மோஸ்ட்லி அப்ளை பண்ணிக்கலாம். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோட்டோ கேட்டிருப்பாங்க. ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அதில் ஒட்டிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு மேலே வந்து கிராஸ் சிக்னேச்சர் சைன் போட்டுக்கோங்க. விண்ணப்பதாரர் பேருங்கிற இடத்துல வந்து உங்களோட பேரை வந்து தமிழில் ஃபில் பண்ணிக்கோங்க. இன்சிலோட ஃபில் பண்ணிக்கோங்க. மார்க் ஷீட்டில் எப்படி இருக்கோ அப்படி ஃபில் பண்ணிக்கோங்க. தந்தை கணவரின் பேருங்கிற இடத்துல வந்து உங்களோட அப்பா பேர் இல்லைனா ஹஸ்பண்ட், லேடிஸாக இருந்தால் ஹஸ்பண்ட் பேர். அப்புறம் இருப்பிட முகவரியில் வந்து உங்களோட அட்ரஸ் டாக்குமெண்ட்டில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை ஃபுல்லாக டோர் நம்பரோட பின்கோடோட ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே தமிழ்லேயே ஃபில் பண்ணிக்கோங்க, அதான் பெட்ரு. பிறந்த தேதிங்கிற இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, வயதுங்கிற இடத்துல உங்களோட ஏஜ் எவ்வளவு, ஜெண்டர் வந்து மேலாக ஃபீமேலாக என்னவோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஜாதி மற்றும் உட்பிரிவு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களோட கேஸ்ட்டு நேமு எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அது இருக்கிற மாதிரி உங்களோட கம்யூனிட்டி பேரை அதில் ஃபுல்லாக எழுதிக்கோங்க. மாற்றுத்திறனாளி ஆமெனில் மாற்றுத்திறனாளிகிட்ட இணைக்கப்பட வேண்டும். ஆமாம் இல்லைங்கிறத டிக் பண்ணிவிட்டு ஆமாம் இருந்தால் மாற்றுத்திறனாளி இருந்தீங்கன்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டை இதில் நீங்கள் ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதரவற்ற விதவையான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் ஆமாம் இல்லைங்கிறத டிக் பண்ணி ஆமாம் இருந்தால் நீங்கள் சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணணும். முன்னாள் இராணுவத்தினர் வேறு ஏதாவது சிறப்பு கவரப்படுவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன இருக்கோ அதுக்கு வந்து ஆம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும். பணியிடம் கோரும் கிராமம். இப்போ ஊத்துக்குளி தாலுகாவுக்கு நம்ம ஒரு 16 வில்லேஜ் பார்த்தோம். அதே மாதிரி ஒவ்வொரு தாலுகாவுக்கும் எந்தெந்த வில்லேஜில் வேகன்சி இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு எந்த வில்லேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸையும் அதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். அது கீழே வந்து இருப்பிட மாவட்டம், வட்டம், கிராம விவரங்கள். உங்களோட இருப்பிட மாவட்டம் இப்போ திருப்பூருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக நீங்கள் அட்டாச் பண்ணணும். அது உங்களோட பக்கத்தில் இருக்க இசேவை மையத்திலே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஃபோட்டோ, பர்த் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி டீட்டெயில் கேட்பாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்க எவிடன்ஸை ஒரிஜினலை கொண்டு போய் கொடுத்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிக்கோங்க. அது ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஜென்ரேட் ஆகி வந்துடும். அவங்ககிட்டயே நீங்கள் பிரிண்ட் வாங்கிக்கலாம். இருப்பிட வட்டம்ங்கிற இடத்துல வந்து இப்போ ஊத்துக்குளிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா ஊத்துக்குளி தாலுகாங்கிறத எழுதிக்கோங்க. இருப்பிட கிராமம் நீங்கள் எந்த வில்லேஜில் வசிக்கிங்களோ அந்த வில்லேஜோட பேர், அப்புறம் ஃபோன் நம்பர், உங்களோட ஃபோன் நம்பர், ஆதார் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். மெயில் ஐடியை மட்டும் இங்கிலீஷில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். கல்வி தகுதி விவரங்கள், நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்களோ 10th குவாலிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. 10th மேலே படித்தவங்களும் விண்ணப்பிக்கலாம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அதை பற்றி படித்தவங்க விண்ணப்பிக்கக்கூடாது அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் அவங்க சொல்லலை. ஸோ 10th மேலே +2ஓ டிகிரியோ டிப்ளமோவோ எது படிச்சிருந்தாலும் அதோட சர்டிஃபிகேட்டும் அட்டாச் பண்ணணும். 10th நீங்கள் கம்பல்சரி அட்டாச் பண்ணணும்.
ஓட்டுநர் திறன் டிரைவிங் ஸ்கில் வந்து மிதுவண்டி ஓட்டும் திறன் பெற்றவரா அப்படிங்கிற இடத்துல அது ஆம் இருந்துச்சுன்னா ஆம் எழுதிக்கோங்க. இருசக்கர மோட்டான வாகனம் திறன் பெற்றவரா, நீங்கள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அது ஆம் எழுதிட்டு ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓட்டுநர் உரிமம் எண்ணையை நீங்கள் ஃபில் பண்ணணும். உரிமம் செல்லுபடியாகும் தேதி, எக்ஸ்பிரி வேலிடிட்டி டேட்டு அதையும் நீங்கள் அதில் அந்த கீழே இருக்க பாக்ஸில் ஃபில் பண்ணணும். விண்ணப்ப கையொப்புங்கிற இடத்துல அதுக்கு மேலே வந்து உங்களோட சைனை போட்டு என்றைக்கு டேட்டில் சைன் போடுறீங்களோ அந்த டேட்டையும் கீழே மென்ஷன் பண்ணிடுங்க. லெஃப்ட் சைடில் 4ங்கிற இடத்துல என்றைக்கு டேட்டில் நீங்கள் சைன் போட்டிங்களோ அந்த டேட்டு, இடம்ங்கிற இடத்துல உங்களோட வில்லேஜ் கிராமத்தோட பேரை ஃபில் பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம். இன்னும் இது மாதிரியான ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கொள்ள நம்ம ட்ரஸ்டட் டேஸில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாரெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.